வணக்கம் மன்னர். இலங்கை மீனவர்கள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கல இந்தியாவினுடைய கரை தனுஷ்கோடியை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, நன்றி. இந்திய நாமி பிரச்சனை டைம்ல இந்த ஆடுகளோட எல்லாம் இந்த மடகஸ்கார்ன்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும். இந்த பெரிய அளவுக்கு பேபப் ட்ரீ வளர்ந்து அப்படி தண்டு மாதிரி நிற்கும். நல்ல பாட்டு கூட இருக்கு. அல்லிராணி கோட்டையிலே டிண்டு 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 டின் உள்ள போயிட்டு டைவ் அடிச்சுட்டு போறதுக்கான கருவிகள் எதுவும் இருக்காது. அப்ப ஏதோ ஆக்சிடென்ட் போல டிவிஎஸ் வந்து அப்படியே புதஞ்சிட்டு மன்னார்ல இருந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வள்ளத்தை கொண்டு போயிடும். கடலுக்கு போய்க்கெல்லாம் தெரியுறதா? சவுத் இந்தியன்ஸ், அதாவது தென் இந்தியாக்கள், எங்களோட தமிழ் ஆக்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கணும். மொத்தமா 30 காற்றாலைகள் இருக்குதான். இதுல பாருங்க அப்படியே லைனுக்கு போகுது. 2 சப்ஸ்கிரைபர்ஸோட உதவியோட தான் இப்ப மண்ணுக்கு புதஞ்சிட்டு ஹெல்ப் பண்ணிடுவேன். நன்றி அண்ணா. பாலம், அதாவது ராமேஸ்வரம். இலங்கையில இருக்கிற ரோலர் போட்டுகள் இந்த முத்தெடுத்துட்டு வெளியில விரைக்கல பிளட் ஃப்ரம் தேர் மவுத், இயர்ஸ் அண்ட் நோஸ்ட்ரைல்ஸ் என்று போட்டிருக்கு. அதாவது மூக்கு, இந்த காது பகுதி, வாய்ப்பகுதியால எல்லாம் ரத்தம் பெருமாம். இலங்கை கடற்படைக்கு சொந்தமான போட்டுகள் இதுல நிக்குது. இந்த கருவேல மரமாம் யாழ்ப்பாண கோட்டை மாதிரி இதுவும் ஒரு கோட்டை. முக்கிய ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்த நாங்கள். அதே மாதிரி இந்த முறை எங்களுடைய சொந்த வாகனம், அதாவது வேனை வந்து வீடு மாதிரி மாற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட நகரும் வீடு மாதிரி. உள்ளுக்கே வந்துட்டு படுக்கிறதுக்குரிய மாதிரியான கட்டில், அதே மாதிரி மேலே வந்துட்டு சோலார் வச்சு கீழே வந்து பேட்டரி வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் மேசை, சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த வேனுக்குள்ளே வச்சு இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்களும் போய்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று நாங்கள் வந்துட்டு வவுனியாவில் இருந்துட்டு மன்னாருக்கு வந்து நாங்கள் மன்னாரில் முருங்கன் என்ற பகுதியிலான் இருக்கிறோம். முருங்கன் என்ற பகுதியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்க்கால்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வாய்க்கால் பகுதியில் நாங்கள் வந்துட்டு நேற்று இரவு தங்கினாங்கள். இப்போ வந்து பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்காலையெல்லாம் வயல் நிலங்கள். ஸோ விடிய வந்துட்டு வேனை வந்துட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு நாங்கள் எங்களோட இன்றைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த பகுதியில் பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு இப்படியே வாய்க்கால் தண்ணி ஓடுது. இது நாங்கள் நேற்று பார்த்துருப்போம் தானே குஞ்சுக்குளம். அந்த குஞ்சுக்குளம் தொங்கு பாலத்துக்கு கீழே இருந்து வார தண்ணி தான் இங்கே வரைக்கும் வருது. இது வந்து அன்றாதபுரத்துலேருந்தே ஆரம்பிக்குது. அப்படியே தண்ணி வந்துட்டு குஞ்சுக்குளம் அதெல்லாம் கடந்து இப்படியே இதுக்குள்ளால அப்படியே போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கரைன்னு சொல்லி ஒரு குளம் இருக்குது. ஸோ அந்த குளக்கட்டு அதெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் இன்றைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதோட நாங்கள் இலங்கையில் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக்ல நாங்கள் இலங்கையில் இப்போ எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்க இன்றைய பயணத்தை ஆரம்பிப்போம். அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மன்னாரில் இருக்கிற அண்ணா அரிஸ்டின் அண்ணா தான் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் தான் எங்களோட பயணத்தில் இணைய போகிறார். மன்னாரில் இருக்கிற எல்லா இடங்களையும் காட்ட போகிறார். அதே நேரத்தில் சேனல் ஒன்று வச்சிருக்கேன். சேனலில் பேர் சொல்லுங்கண்ணா. மிஸ்டர் மோட்டார் சைக்கிளிஸ்ட் அரிஸ்டின். மிஸ்டர் மோட்டார் சைக்கிளிஸ்ட் அரிஸ்டின். நான் ஆரம்பத்தில் பைக்கர் காம்ரேட் இந்தியாவில். ஓகே ஓகே. இப்போ இந்தியாவில் வந்துட்டு லடாக்குக்கெல்லாம் இங்கேருந்து 2 பேர் போயிருக்கணும். ஒன்று ஜெஸி அண்ணா, அதே நேரத்தில் அரிஸ்டின்னாவும் போயிருக்கார். தொடர்ச்சி ஆரம்ப காலத்துலேருந்து எங்களோட யூடியூப் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கார். கட்டாயமாக அவர்கிட்ட சேனலில் போய் பாருங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இருக்கிறாக்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். சரி, இன்றைய நாள் வந்துட்டு அண்ணா வந்துட்டு எங்களோட ஜாயின் பண்ண போகிறார். வலிக்கிடுவோம் என்னண்ணா? சந்திக்கிற சந்தோஷம். இன்றைய நாள் ஃபுல்லாக பயணிப்போம். நன்றி நன்றிண்ணா. இப்போ நாங்கள் வார இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லிராணி கோட்டை இருக்குது. இங்கே தான் நாங்கள் முதல்ல போக போகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அல்லிராணி கோட்டை, அதாவது டொரிக் பங்களோன்னு சொல்லுவேன், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இது சம்மந்தமான வரலாறு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து காட்டுவோம். இதில் பாருங்க டைவ் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த முத்தெடுக்கிறதுக்கான இடம். இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு அந்த காலத்தில் போயிட்டு உள்ளுக்கு கடலுக்குள்ளே முத்துகள் எடுத்துக்கு வந்திருக்கணும். முந்தி அந்த நாளையில் வந்துட்டு அந்த பெரிய
உள்ளே போயிட்டு டைவ் அடிச்சுட்டு போகிறதுக்கான கருவிகள் எதுவும் இருக்காது. இப்போ பாஸ்கெட் மாதிரி கொண்ட கவிட்டுட்டு தான் போயிடணும்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. அதே நேரத்தில் ஒஃபன் நம்பரிங் 400 போட்ஸ், 400 போட்ஸு கிட்ட போகுமாம். ஒரு போட்டில் 14 பேருக்கிட்ட போயிடுமாம். அதில் 10 டைவர்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டு முத்தெடுத்துட்டு வருவினம். இதில் போட்டிருக்கு பாருங்க, அவைக்கு வந்துட்டு முத்தெடுத்துட்டு வெளியில் வரையக்கில்ல, blood from their mouth, ears and நோஸ்ட்ரைல்ஸ் என்று போட்டிருக்கு. அதாவது மூக்கு, இந்த காது பகுதி, வாய்ப்பகுதியாலெல்லாம் ரத்தம் வருமாம். ஏன்டா கீழே போக போக அமுக்கம் தானே, அப்போ அமுக்கத்தில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் வைக்க வந்துட்டு ரத்தம் வரும். ஸோ அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த இடங்களில் முந்தி முத்தெடுத்திருக்கணும். கனகாலமாக இந்த இடங்களில் முத்தெடுத்திருக்கணும். எங்களை ஆண்ட பிரிட்டிஷ் ஆக்கள் மற்ற ஆக்கள் எல்லாம் அதை வந்து பயன்படுத்தி அந்த முத்துக்களை எல்லாமே இதண்டி இருக்கணும். வந்துட்டு முத்து குளிக்க போகிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு அதிகளவாக வந்துட்டு சவுத் இண்டியன்ஸ், அதாவது தென் இந்தியாக்கள், எங்களோட தமிழ் ஆக்கள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அதே நேரத்தில் அரேபியர்கள், அரப்ஸ் என்று போட்டிருக்கு. ஸோ அவ தான் இந்த 400 வள்ளங்களில் போயிட்டு முத்தெடுக்கிறது. 400 வள்ளங்களில் போனால் இவ்வளோ முத்துக்கள் எல்லாம் சேர்ந்துருக்குமென்று கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு 3000 ஒய்ஸ்டர்ஸ் தானே, அந்த ஒய்ஸ்டர்ஸுக்கு நடுவில் தான் முத்து இருக்கும். அதை வந்துட்டு எடுக்க போகிற ஆக்களை வந்துட்டு அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகும். அதை எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு ஒரு புனை பேர், பட்ட பேர் கொடுப்பினுமாம். ஷாக் சார்மர்ஸ், அதே நேரத்தில் ஷாக் பைண்டர்ஸ் என்று சொல்லி புனப்பெயர் கொடுத்துருக்கிறேன். ஸோ 3000 எடுத்துகிட்டு வந்து அவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நாளையில் உபகரணங்கள் எல்லாமே இருந்திருக்காத காலத்தில் போயிட்டு கடலுக்கு முத்து குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வரன்றது பெரிய விஷயம். அந்த நாளையில் இந்த அல்லிராணி கோட்டை இல்லாட்டி டொரிக் பங்களோ வந்து இந்த மாதிரியான வடிவமைப்பில் தான் இருந்ததா, மாடிகள் கொண்டதாக கட்டப்பட்டிருந்திருக்கு. இப்படி சித்திரம் மாதிரி ஒன்று கீறி வச்சிருக்கணும். 1828 இப்படித்தான் முத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு இதில் பாருங்க கணக்கு வள்ளங்கள் எல்லாம் இதில் போட்டு வச்சிருக்கணும். முத்தெடுத்துட்டு வார மாதிரியும் பிரிட்டிஷ் ஆக்கள் ஆளுகை செய்கிற மாதிரியும் இதில் போட்டிருக்கு. 1828 அதில் சிலோன் என்று போட்டிருக்கு. பழைய இடத்து, அதாவது பழைய நாட்களில் வந்துட்டு இலங்கைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இல்லை சிலோன். ஸோ அதை வந்து குறித்து வச்சிருக்கணும். சரி, இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதில் முத்து குளிக்கிற ஆக்களோட படங்கள் எல்லாம் அந்த நாளைய படங்கள் வந்துட்டு இதில் போட்டிருக்கணும். தெரியுதா, முத்து குளிக்கிற ஆக்கள் படத்தை அப்படியே போட்டிருக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா இது சம்மந்தமாக வாய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டொரிக் பங்களோன்னு சொல்லியும் இதை சொல்லுவினோம். உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். இந்த டொரிக் பங்களோ இல்லாட்டிக்கு அல்லிராணி கோட்டைன்னு சொல்லி இந்த பாட்டு கூட இருக்கு, அல்லிராணி கோட்டையிலே டிண்டு 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 டின், அந்த மாதிரி ஒரு கோட்டை உண்டு. மேலே ஏறி போகிறதுக்கு வழி இருக்கு பாருங்க. மிஞ்சி இருக்கிற அந்த இடிஞ்சு மிச்சமாக இருக்கிற சுவடு பகுதியில் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். நல்ல காற்றடிக்குது. மேலே இருந்து பார்க்க எப்படி வியூ இருக்குன்னு பாருங்க. இப்படி தான் இந்த இடம் இருக்குது. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். லைட் ஹவுஸாக இருந்திருக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், முந்தி அந்த நாளையில் எப்படி இந்த இடம் இருந்திருக்கும், எத்தனை பேர் போயிட்டு எங்களோட தமிழ் மக்கள், அரேபியர்கள் எல்லாருமே வந்துட்டு முத்து குளித்து முத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்திருப்பினுமென்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை கடந்து கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ வளங்கள் நிறைஞ்ச மண். மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்க. அதில் பெரிய ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. நல்ல அழகாக இப்போவும் கம்பீரமாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழால அருவியாறு போகுது. அந்த அருவியாறு வந்துட்டு கடல்ல கலக்கிற இடம். இதால போயிட்டு அப்படியே கலக்கும். அந்த பாலத்தால நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேடந்தாங்கல் பறவைகள் இருக்கு தானே, பிளமிங்கோஸ், அதெல்லாம் ஒரு சீசனுக்கு வந்துட்டு வரும். அதே மாதிரி வெள்ள வெளிகள் எல்லாம் வாருது. கணக்கு பேர் அப்ப வந்துட்டு போட்டோ ஷூட் எல்லாம் எடுப்பினோம். நாங்கள் வந்துட்டு இப்ப தள்ளாடி என்ற சந்தையில இருந்துட்டு அப்படியே மென்னாருக்கு போற அந்த பாதையில போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பாதையின் நீளம் மட்டும் 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் வாகனத்துல போய்க்கல, ஹெட்லைட் அடிச்சு காட்டினோம். அதே நேரத்துல முன்னுக்கு போயிட்டு கையெல்லாம் காட்டிக்கொண்டு போயினோம். சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நல்ல விதமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாங்கள் சந்தோஷமான விஷயங்களை மட்டும்தான் பகிர்றோம். ஸோ அதால எங்களுக்கு இப்படி வரவேற்பு கிடைச்சது சந்தோஷமாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்குது.
மன்னர் வாசல்ல வந்திருக்கிறோம். வாசல்லே எனக்கு அண்ணாமர் வந்துட்டு சந்திச்சு கதைக்கிறோம். போனா சாப்பிடுறது இல்லை. நான் இங்கே தான் நிற்கிறேன். 2 நாள் இங்கே மன்னருக்கு நாங்கள் போகிற வாசல் இருக்குல்ல, அதுலேயே எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா மாதிரி வந்துட்டு வாகனத்தை நிப்பாட்டிட்டு எல்லாம் கதைச்சிட்டு போயினோம். இந்த பழைய பாலம் இதில் இருக்குது, அதை போயிட்டு அடுத்ததாக பார்ப்போம். மன்னர் போட்டை தான் நாங்கள் தேடினாங்களே. இந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போய்க்கு நாங்கள் அந்த போட்டுக்கு முன்னுக்கு நின்று இப்போ வணக்கம் கிளிநொச்சி என்றா வணக்கம் கிளிநொச்சி என்று சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த போட்டை தான் காண கிடைக்கல. பாத்திரையெல்லாம் போங்க, என் நம்பரை சொல்லுவோம். நான் அங்கே தான் இருந்தேன். சரியா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறத அது தரலாம். எல்லா இடம் போகும். என்ன கண்டக்ட் நம்பர் எடுத்துக்கலாம். என் பேர் வசா ராஜு. எல்லாருக்கும் பயப்படாமல் போங்க. இங்கிலீஷ்லாம் இப்போ முன்ன மாதிரி வெல்கம் பண்ணுவாங்க. நான் தமிழ் தான். நல்லா வெல்கம் பண்ணுவேன். நன்றி நன்றி. எப்படியும் நாங்க இந்த ஒரு 10 டேஸ்க்குள்ள அந்த பக்கம் வருவோம். ஓகே, நான் கட்டாயம் வந்துட்டு எங்க இருக்கீங்க கண்டக்ட் பண்ணி நாங்க வார கார் எடுத்துறோம். சரி சரி, நன்றி அண்ணா. ஓகே ஓகே, थैंक यू. சரி அண்ணா, நன்றி அண்ணா. அப்பாச்சி 310 ஆரம்பிங்களா? வணக்கம் மன்னர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கட இலங்கையை சுற்றிய பயணத்துல இன்னைக்கு மன்னாருக்கு வந்துட்டோம். ஆட்டோ பயணம் மாதிரி அதே மாதிரி தான் முல்லைத்தீவு, அடுத்தது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா வந்துட்டு மன்னார் வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மன்னார் வந்துட்டோம். இங்கால வந்து பாத்தீங்கன்னா புது பாலம் இருக்கு, பழைய பாலம் இருக்கு. அடுத்ததா வந்துட்டு இதுல இருந்து இந்த கோட்டையை தான் பார்க்க போறோம். வாங்க இதுல இருந்து அப்படியே பயணம் செய்வோம். மன்னார் பாலத்துக்கு வந்துட்டோம். என்னண்டா முந்தி வந்துட்டு இதுல சோதனை சாவடி எல்லாம் இருக்கும். இப்ப வந்துட்டு எடுத்துட்டு போல சோதனை சாவடியெல்லாம் நான் அவ்வளவு பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் சந்தை இருக்கிற பகுதி, வள்ளங்கள், மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் இதில் நிற்கிது. ஏதோ ஆக்சிடென்ட் போல, டிவிஎஸ் அந்த பைக்கை வேகனார் வந்து அடிச்சுட்டு வாகனங்கள் ஓட்டுக்கு அவதானமாக ஓடிக்கொள்ளணும். மன்னர் டவுனுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேருந்து தரிப்பிடம் அந்த பகுதியால் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். மன்னர் டவுனுக்கு வந்த உடனே அந்த கடல் வாசம் அடிக்கும். இதில் வந்துட்டு கடல் உணவுகள் எல்லாம் நல்ல உடன் மீன்கள், உடன் கடல் உணவுகள் கிடைக்கக்கூடிய இடங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னாருக்கு வரைக்கிலேயே அந்த புதிய பாலம் பழைய பாலத்தை கழிஞ்சு இப்படி வந்த உடனே இந்த மன்னார் நீதிமன்றம் இருக்குதானே, அதுக்கு பக்கத்தில் இங்கால கோட்டை இருக்குது. முந்தைய அந்த நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டை, அதாவது இலங்கையை, சிலோனை வந்துட்டு ஒல்லாந்தர்கள், போர்த்துகேயர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எல்லாருமே ஆளுகை செஞ்சவன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளையில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான். ஸோ ட்ரோன் ஷாட் இருந்தால் நல்ல வடிவாக காட்டலாம். ஆனால் இந்த பகுதிகளில் ட்ரோன் ஷாட் எழுப்பவும் இல்லாது, ட்ரோன் எங்கள்கிட்ட இல்லை. நல்ல ஒரு கோட்டை. ஸோ கட்டாயமாக வாங்க. இப்போ எக்கச்சக்கமான டூரிஸ்ட் நாங்கள் உள்ள வரைக்கில் தான் வெளியில் போயினோம். யாழ்ப்பாண கோட்டை மாதிரி இதுவும் ஒரு கோட்டை. முக்கியமாக காலி, யாழ்ப்பாணம், இப்படி கரையோர பகுதிகள் இருக்குது தானே, கடற்கோட்டை இருக்குது எங்களோட ஊர்காவத்துறை போகிற வழியில். ஸோ அப்படியான இடங்கள் எல்லாம் இப்படி கோட்டைகள் வந்து முந்தைய அந்த காலங்களில் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. இந்த கடல் ரோந்து நடவடிக்கையில் கண்காணிக்கிறதுக்காக, அப்படியான விஷயங்களுக்காக தான் இப்படி கோட்டைகள் எல்லாம் கட்டினவை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டி மற்றது காலியில் இருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த தன்மை மாறாமல் தான் நாங்கள் ஏதாவது கட்டிட வேலைகளோ இல்லாட்டிக்கு புனர் நிர்மாணமோ செய்யணும்னா செய்யணும். அதுக்கெல்லாம் பெர்மிஷன் எடுக்கணும். இந்த முக்கியமாக காலியில் அந்த காலிக்கு உள்ளுக்கு இருக்குது தானே கோட்டைக்குள்ளே, அங்கெல்லாம் அப்படி தான் வளமை. இதெல்லாம் அந்த இது வச்சுருந்தவ, இது சம்பந்தமான வரலாறு, அந்த அரச முத்திரை மாதிரி எல்லாம் பதிச்சு வச்சிருந்தவ இப்போ புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த கோட்டையை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கோட்டை மாதிரி வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் அப்படியே பார்ப்போம். மற்றது இந்த பகுதிகளில் வந்துட்டு இந்த புனர் நிர்மாணம் செய்கிறதுக்கெல்லாம் வெளிநாட்டு ஆட்கள் வந்துட்டு அதிகளவாக பங்களிப்பு செய்யணும். நீங்கள் அப்படியே ராசாதி நிற்குது. நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். ரியல் ஐஸ்கிரீம் வித் ஃப்ரெஷ் மில்க் மேஜிக். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் ஒண்டகோன் குடிக்கிறோம். இந்த கீழே வந்துட்டு இதில் அடியில் ஒரு இது ஒன்று வரும், சின்னனா கட்டியாக சாக்லேட் உண்டு. அது வெறும் வரைக்கும் குடிக்க பொறுமையாக குடித்தோம்னா அது டேஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் களைச்சு போயிருங்க. அதை நான் சாப்பிட்றேன். இல்லை நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு சாப்பிட தெரியும். அது
இது என்ன வேற என்ன பச்சை ஏதோ எடுத்துருக்கா? அது என்ன பச்சை? இது வேணா அதான் கிடைக்குமா? எனக்கு இது வேணா அதான் அப்படி இல்ல, என்ன குழந்தை பிள்ளை யாரும் பிடிக்கும் இதுல யார் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் நீங்க. புரோட்டீன் நட்ஸ் அவரானு கேட்டேன். போட்டு தந்திருக்கு. விரும்பி கேட்டுட்டு நல்லா இருக்கு. விக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை இருந்தாலும் பேசா இருக்கா? இந்தியாவோட அது என்னடா இன்னொன்னு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேர் தெரியல. கருவேல மரம். இந்த கருவேல மரமாம். இதை வந்துட்டு அரசு தான் எடுக்க சொன்னது. என்னன்னா இது வந்துட்டு கீழே வந்துட்டு நிலத்தடி நீரை வந்து அப்படியே உறிஞ்சி எடுக்குமாம். முந்தி நாங்கள் கேள்விப்பட்ட இந்த இந்தியன் ஆர்மி பிரச்சனை டைம்ல இந்த ஆடுகளோடைய எல்லாம் அந்த வித்துகள் எல்லாம் அந்த பாதீனியம் மற்றது இந்த மரங்கள் எல்லாம் அப்படித்தான் வந்தேன்னு சொல்லி அறிஞ்ச நான் இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். இந்த கோட்டைக்கு பக்கத்துலயே இப்படி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருக்க மரம் இருக்குது. மன்னாருக்கு வந்தீங்கன்னா சொன்னால் முதலாவது கடல் கோட்டை பார்த்துட்டு, அதாவது இந்த கோட்டை பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேபப் ட்ரீன்னு சொல்லி பெருக்க மரம்னு சொல்லிவினோம். இதில் போட்டிருக்கு பாருங்க, இதில் ஏற வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி இதில் அறிவுறுத்தல் போட்டிருக்கணும். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணக்க பேர் சேர்ந்து கையால் கோத்தாலுமே இதோட விட்டத்தை அப்படி சுற்றி பிடிக்க இயலாது. கிட்டத்தட்ட 20-30 பேர் வேணும் இதை வந்து சுற்றி கையால் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பகுதியில் இது இருக்குது. பெருக்க மரம்னு சொல்லி போட்டிருக்கு, பேபப் மரம்னு சொல்லிவினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 700 தொடக்கம் 800 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாம். அதாவது இந்த ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 1277ஆம் ஆண்டு அளவில் அரேபியர்களின் ஒட்டகத்திற்கு உணவாக கொண்டு வரப்பட்ட இப்பழத்தின் விதையில் முதைத்தது என்ன இதை நம்பப்படுகிறோம். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து மடகஸ்கார் அப்படியான நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட்டாக உயரமாக வளர்ந்துருக்கு. இந்த மடகஸ்கார்ன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். இந்த பெரிய அளவுக்கு பேபப் ட்ரீ வளர்ந்து அப்படி தண்டு மாதிரி நிற்கும், நல்ல உயரமாக வளரும். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சிடெண்ட்டாக தானே வளர்ந்தது. இந்த அரேபியர்கள் வந்து ஒட்டகத்துக்கு உணவாக கொண்டு வந்தப்பட்ட பழத்திலேருந்து தான் இது வந்து முளைச்சிருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ அகலமாக கட்டையாக இருக்குது. ஸோ இந்த மரத்தையும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி இலங்கையில் வந்துட்டு நெடுந்தீவுலேயுமே இதே மாதிரி மரம் இருக்குது. மற்றது புங்குடுதீவுக்கிட்டே புங்குடுதீவு நினைக்கிறேனோ அந்த ஒரு கோயிலுக்கிட்டேயும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் இது வரைக்கும் 3 இடத்துல பார்த்துருக்கிறேன். அருமையாக தான் இது இருக்குது. ஏன்னா அந்த நாளையில் இந்த குதிரைகள் ஒட்டகங்கள் இதெல்லாமே வந்துட்டு போத்துக்கேயர்கள்லாம் அந்த எல்லாம் கொண்டவே தானே. அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டாக இங்கே வந்து விதையில் வளர்ந்த மரம் தான் இப்போ டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மாதா சிலையுமே வச்சுருக்கணும். மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பஸ்ஸில் பெருந்திரளான தென்பகுதியிலேருந்து சிங்கள மக்கள் வந்துட்டு இந்த மன்னாருக்கு வந்து சுற்றுலா வந்திருக்கணும். எக்கச்சக்கமான ஆட்கள் வந்திருக்கணும் பாருங்கள். கூட்டம் கூட்டமாக அப்படியே கிணவேர் வெறியணும் அந்த பஸ்ஸில் வந்தவன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மன்னாரில் வந்துட்டு இந்த கழுதைகளை அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது கழுதைன்ற சவுண்ட் இல்லை, அரசியல் சவுண்ட். இந்த பொதி கழுதைகள் சுமக்கிறதுக்கு தானே அந்த நாளையில் கொண்டு வந்தவ. இதில் பாருங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் இந்த பெருக்க மரத்தை. நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். மற்றது இந்த மன்னார்ல வந்து அதிகளவா வந்து கிறிஸ்டியானிட்டி மக்கள் தான் இருக்கணும். அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களும் இருக்கணும். அதில் பின்னுக்கெல்லாம் பள்ளிவாசல் தெரியுது பாருங்க. சரி, இப்ப நாங்க வந்துட்டு மன்னார்ல இருந்து தலைமன்னாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். தலைமன்னார்ல இந்த ராமர் பாலம் எல்லாம் இருக்கு. இதுல இருந்து எவ்வளவு தூரம் பண்ண ராமர் பாலம், அதாவது தலைமன்னார் 30 கிலோமீட்டர் கரை மன்னார்ல டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. 35 கிலோமீட்டர். ஓகே, அவங்க கூத்து காட்டுறாங்க, கண்டுகொள்ள. பஸ் இருக்கு என்ன, இங்க இருந்து போகலாம். பஸ் இருக்கு, அடிக்கடி தலைமன்னாருக்கு பஸ்ல போறாங்க. இப்ப நாங்க அடுத்ததா வந்துட்டு இதுல இருந்து பேசால போறோம்.
பேசால வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகளவா மீன்பிடி நடக்கிற இடம் அந்த ரோலர் போட்டு அது எல்லாம் நிற்கும். எக்கச்சக்கமான போட்டுகள் இருக்கும். நாங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு இந்த காற்றாலை ஒன்று இருக்குது, அங்கேயும் நாங்கள் போகிறோம். போயிட்டு தலைமன்னார் நோக்கி தான் இப்போ நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைமன்னார் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுமே இருக்குது, பஸ்ஸுமே அடிக்கடி போய் வரும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர், அதாவது இங்கே மன்னார் டவுனில் இருந்துட்டு தலைமன்னாருக்கு போகிறதுக்கு 32 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்ய வேணும். முன்னுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தங்கச்சி மேலே போயினோம், அக்காவா தங்கச்சி ஆனது எல்லாம் ஹாய் காட்டிட்டு ஃபன் பண்ணி கொண்டு போயினோம். ஹாய் அவன் முன்னுக்கு வாகனத்தை தாண்டி முன்னுக்கு போயிட்டு கையெல்லாம் காட்டி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கொண்டு போனோம் வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன முறை ஆட்டோ பயணத்தில் நாங்கள் நாங்கள் அலசியம் என்னன்னா மாமா முறை இப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு லஸ்ஸி குடிச்சு கொண்டிருக்கிறோம். அவருக்கு வந்து எந்த இடத்துல கடை இருக்குன்னு தெரியாது, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்கண்ணா, இடம் தெரியாது, காயம் தான் கூட்டிக் கொண்டு வந்தேன். மன்னர் எல்லாருக்கும் தெரியும். பேசால போகணும் பண்றீங்க, நான் தான் சொன்னா பேசால போற அந்த ஜங்ஷன்ல தான் கடை இருந்ததுன்னு சொல்லி ஞாபகமா கூட்டிட்டு வந்தேன். நான் வெயிலுக்கான இந்த லஸ்ஸி குடிக்கவுமே நல்லா இருக்கு. ஜெரினா எப்படி இருக்கு லஸ்ஸி? நல்லா இருக்கா? லஸ்ஸி என்னன்னு செய்யறது கயல்? தயிர் தயிர்ல சீனி அதெல்லாம் ஃப்ளேவர்ல மங்காவா ஆட் பண்ணி எனக்கு ரயில்ல போட்டு அடிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசால கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான மீன்பிடி வள்ளங்கள் இருக்கும். எக்கச்சக்கமான மீன்பிடிகள் நடக்கிற இடத்துல இதுவும் உண்டு. ஸோ மன்னாரில் எக்கச்சக்கமான போட்டுகள் இந்த பகுதியில் நிற்கிது. நான் அப்படி காட்டுறேன். ஜெசியன்னா போன முறை ஒரு முறை வரைக்கும் ட்ரோன் ஷாட்டில் தான் முதல் தடவை காட்டினவர். அப்போ நான் இந்த இடத்துக்கு வேற இல்லை. அதுக்கு பிறகு போன வருஷம் ஆட்டோ ட்ரிப்பில் நான் இந்த இடத்துக்கு பயணம் செய்து வந்தேன். நான் இதில் அப்படியே மீன்பிடி வாடிகள் அங்கால இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான மீன்பிடி வள்ளங்கள் இதில் தெரியும். பேசால கடற்கரை ஓரமாக எக்கச்சக்கமான மீன்பிடி வள்ளங்கள். அப்படி பாருங்க, மெல்லமாக அப்படி காட்டுறேன். சின்ன சின்ன புள்ளியாக கணக்கு இருக்குது. இந்த மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் வடிவா ட்ரோன் ஷாட்டில் ஜெசியனை எடுத்து போட்டிருப்பார். 7 மணி அந்த ட்ரோன் ஷாட்டை கேட்டுட்டு நான் உங்களுக்கு வாங்கி ஆட் பண்ணுறேன். நல்ல அழகாக இருக்கும். அப்படியே மேலே இந்த பார்க்க குட்டி குட்டியாக எல்லாமே இந்த விளையாட்டு சாமான் இப்படி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒரே அளவு போட் அப்படி கிணக்கேற கேட்க மேலே இந்த பார்க்க இப்படி வியூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். மற்றது இதில் வந்தீங்கன்னு சொன்னால் சின்னனா கூடார மாதிரி இருக்குது. இந்த சாட்டி கடற்கரை யாழ்ப்பாணத்தில் மற்ற எல்லா கடற்கரைகள்லையுமே இப்படி இருக்கும். ஸோ இளைப்பாடுறதுக்குரிய இடமுமே இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோலர் போட்டுகள். இலங்கையில் ரோலர் போட்டுகளோட நீள அகலம் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும். இந்தியன் ரோலர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தில் பெருசு, பெரிய இயந்திரங்கள் பொருத்தின ரோலர் போட்டுகள். ஆனால் இலங்கை ரோலர் போட்டுகள், இப்போ நான் காட்டின ரோலர் போட்டுகள் தான் இலங்கைக்குரிய ரோலர் போட்டுகள். இதை தாண்டி இந்த நீளத்தாலேயோ அகலத்தாலேயோ மற்ற இன்ஜினோட வலுவையெல்லாம் கூட்டினா அது வந்து இலங்கை ரூல்ஸின் படி அது வந்து குற்றம். இந்த கடலில் காட்டியிருப்பேன் தானே, இதுதான் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற ரோலர் போட்டுகள். இந்த சைஸில் தான் இருக்கும். இந்தியன் ரோலர்கள் தான் நல்ல பெருசாக இருக்கும். இந்த அளவில் தான் இலங்கையில் இருக்கிற ரோலர்கள். இதுக்குரிய விசை வந்துட்டு கூட்டினாலோ இல்லை இது இந்த சைஸுகளை கூட்டினாலோ வந்துட்டு அது வந்து குற்றம் மாதிரி தண்டப்பணம் எல்லாம் வரவிடுவினோம். நாங்கள் அப்படியே ஒரு போட்டுகளாக பார்த்து பார்த்து போய் கொண்டிருக்கிறோம். இது ஃபுல்லாக முக்கியமாக மன்னார் வந்துட்டு மீன்பிடிக்கு ஃபேமஸான ஒரு இடம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பேசாலையில இருந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய காற்றாலை தெரியுது, கணக்கு காற்றாலை இருக்கு. நாங்கள் கிட்ட போயிட்டு ஒண்டா பார்ப்போம். மற்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 30 காற்றாலைகள் இருக்குதான். இதுல பாருங்க அப்படியே லைனுக்கு போகுது, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. மற்றது இது பார்க்க வீடியோல பார்க்க சின்னன் மாதிரி இருந்தா தொலை தூரத்துல இருந்து பார்க்க சின்னனா தெரிஞ்சது. கிட்ட வேற வேற வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசு. இது இந்த ஒரு இறக்க மட்டுமே நாங்க முந்தி இது பொறுத்தேக்கு எல்லாம் இந்த நாவக்குழியில இருக்குதானே தச்சன்தோப்புன்ற பகுதியில் அப்போ கொண்டு வரைக்கும் ஒரு பெரிய ட்ரெய்லர் இதுல வந்துட்டு ஒரு இறக்கையை மட்டும் கொண்டு வரணும். இதுல 3 இறக்கை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இறக்கை மட்டும் கொண்டு வரையும். நியாயமான பெருசு. ஒரு ஏன் தெரியுமா ஒரே வைக்கல கொண்டு வரேன்டா, ஜாயின் போடையில அது என்ன காத்துக்கு அது உடைச்சிருமே ஒரே வார்ப்பால செஞ்ச ட்ரக், அதனால ஒன்றா கொண்டு வரேன். ரைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவங்க அந்த தொங்கல்ல இருந்து அப்படியே வருது, அப்படியே வேனை நிப்பாட்டிட்டு பாக்குறோம், அங்க வரைக்கும் போகுது. கிலோமீட்டருக்கு இருக்கு, பயங்கர பெருசா இருக்கு. இதுல வந்துட்டு மின் பிறப்பாக்கி செய்யணும். அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இப்படி காற்றாலைகள் அதிக அளவா இருக்குது. அங்கே வந்துட்டு இது வந்துட்டு இதை பயன்படுத்தி காற்றின் மூலம் வந்து மின் பிறப்பாக்கி செய்யணும். அதுல சூம் போட்டு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள வந்து டைனமோ இருக்கும். ஸோ காத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த துண்டும் வந்துட்டு திரும்பி கொள்ளும். தேவையான நேரங்களை தவிர மற்ற நேரங்கள்ல இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்குரிய மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே எக்கச்சக்கமான விஷயம் தெரியும். இது வந்து ஒரு பெரிய மெக்கானிசம். இப்ப நாங்கள் எங்களுடைய பயணத்தை தலைமன்னார் நோக்கி ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே தலைமன்னார் போகும் வரைக்கும் பெருசா வந்து குடியிருப்புகள் இருக்காது. வீதியில பாத்தீங்கன்னா வாகன நெரிசல் எதுவுமே இல்லை. அப்படியே நேர்பால் தான், 2 பக்கம் இயற்கையா இருக்கு. பனைமரங்கள் அதிகளவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே பாருங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வேனை கொண்டு தலைமன்னாருடைய அந்த உச்சி பகுதி அதுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்படையின் போட்டுகள் எல்லாம் நிக்குது இந்த இடத்துல. அதுல பாருங்க தெரியும், இலங்கை கடற்படைக்கு சொந்தமான போட்டுகள் இதுல நிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைமன்னார் பியர் அண்ட் ஃபெரியன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்துட்டு இந்த தண்டவாளம் இருக்குது. இதில் வந்துட்டு முந்தி இந்தியாவில் இருந்துட்டு ராமானுஜம்னு சொல்லி ஒரு போட் வரும். அந்த போட் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும். அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்துட்டு இங்கே வரும். வந்து வார போட்டில் இருந்துட்டு அங்கே கொண்டு வர சாமான்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து ட்ரெயின் வந்து ஏற்றி கொண்டு இலங்கைக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அதுதான் இங்கே முந்தி நடந்தது. படம் போட்டிருக்கு, வரைபடம். இதில் பாம்பன் பாலம், அதாவது ராமேஸ்வரம். இதில் தனுஷ்கோடியில் இருந்துட்டு அப்படியே தலைமன்னார் இருக்குது. இது இலங்கை, அது இந்தியா. அங்கே இருந்துட்டு அப்படியே ஃபெரியில் வந்து சாமான்கள் எல்லாம் கொண்டு வரணும். இதில் படங்கள் போட்டிருக்கு பாருங்க. ஃபெரி RMS ராமானுஜம்னு சொல்லி அந்த போட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்ஸ்வேகன் கார் எல்லாமே அந்த காலத்துலேருந்து வேன் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும். இது ராமேஸ்வரத்துலேருந்து ஏற்றி இலங்கைக்கு கொண்டு வந்திருந்திருக்கணும். இது தலைமன்னார் பியர் 1982 இப்படி தான் இருந்தது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் நடந்தது தானே 1964 தனுஷ்கோடியில். ஸோ அந்த புயலுக்கு பிறகு தனுஷ்கோடி வந்துட்டு அழிவடைஞ்சிட்டு. ஸோ அதற்கு பிறகு எங்கேயுமே வந்துட்டு அந்த பயணங்கள் வாரது, அந்த போட் வாரது எல்லாமே தடைப்பட்டுட்டுது. ஜோர்ஜ் பாருங்க, அந்த நாளையில் அங்கே இருந்துட்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு வந்து கடல் வழி தொடர்பு இருந்திருக்குது. அதுவும் குறிப்பாக ஃபெரி. இந்த முக்கியமாக அந்த அதில் போட்டிருந்த பார்த்துருப்பீங்க, இந்த வோல்ஸ்வேகன் அந்த வாகனம் எல்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கணும். ஸோ இப்போவுமே அது நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜோதிச்சு பாருங்கள் இப்படி இருக்கும்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நாளையிலேருந்து ரயில்வே ட்ராக், அந்த இந்தியாவிலேருந்து வர படகு வந்து கப்பல் வந்துட்டு அதில் நிற்க அதில் இருந்துட்டு எங்களோட இலங்கை ட்ரெயின் போயிட்டு அதிலேருந்து சாமான்களை ஏற்றி கொண்டு வரும். ஸோ அந்த தண்டவாளம் இப்போவுமே இருக்குது, ஆனால் பழுதடைஞ்ச நிலையில் இருக்குது. ஹை ரிஸ்க் ஏரியான்னு போட்டிருக்கு. இதில் எச்சரிக்கை பலகையும் போட்டிருக்கணும். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் இருக்கிற ரயில்வே ட்ராக் வந்து இதில் இருக்குது. இதில் தெரியுதானே, இதுதான் இப்போ தற்சமயம் இருக்கிற ரயில்வே ட்ராக். தலைமன்னார் வந்துட்டு இலங்கையினுடைய ஒரு பகுதியில் உச்சி மாதிரியான யோசிச்சு கொள்ளுங்களேன். அதில் லைட் ஹவுஸும் இருக்குது. தலைமன்னார் லைட் ஹவுஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி கிராமம் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணக்க மீன்பிடி வள்ளங்கள் வாடிகள் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் பார்த்த அந்த பாலம்.
இப்படி ஒரு அழகான கடற்கரை, இங்கே அழகாக லைட் ஹவுஸ், அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் பிடிக்கிற வாடி மாதிரி இருக்குது, ஏகப்பட்ட வள்ளங்கள் இருக்குது. வந்து இப்போ இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தலைமன்னாரனுடைய உச்சி பகுதி. இந்த பகுதியில் இருந்துட்டு இலங்கை மீனவர்கள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கல, இந்தியாவினுடைய கரை, அதாவது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் சைட்ல மின் விளக்குகள் எல்லாம் தெரியுமென்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுவேன். ஸோ அந்த பகுதியெலாம் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கே இருந்து பார்த்தா நல்ல கிளைமேட், அதாவது புகாரதுகள் மற்றது முகில்கள் எல்லாம் இல்லாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு இலங்கையில இருந்துட்டு தனுஷ்கோடியை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இலங்கையில இருந்துட்டு இந்தியாவினுடைய புள்ளி ராமேஸ்வரம் தனுஷ்கோடியை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தலைமன்னார்ல இருந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வள்ளத்தை கொண்டு போயிடும். ரைட் ரைட் ரைட். இது கடலுக்கு போய்க்கெல்லாம் தெரியுறதா? ரைட் ரைட். இந்த அண்ணா எல்லாம் சொல்றாரு என்னன்னா, கடலுக்கு போய்க்கல எல்லாம் இன்னைக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தின் லைட்டுகள் எல்லாம் தெரியுறன்ற மாதிரி. இதுல பாருங்க, கடல் தொழிலுக்கு போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச் அடியில எக்கச்சக்கமான ஆக்கள் சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க பாருங்க. சரி, இப்ப நாங்கள் வந்துட்டு இதுல கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு நாங்கள் இப்ப பேசாலைக்கு போறோம். பேசாலையில கடற்கரை ஓரமா தான் நாங்கள் இன்னைக்கு இரவுக்கு தங்க போறோம். இதுதான் பேசாலை போற வழி. பேசாலை கடற்கரையில தான் இன்னைக்கு நாங்கள் தங்க போறோம். இப்ப நாங்க வந்துட்டு இறுதியா வந்து பேசாலையில தங்குவோம்னு சொல்லி இங்க வந்து நாங்க 2 சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்திருக்கணும். நீங்க பேசாலை தானே? ரைட் 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 ரைட். நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். வேணா பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஸோ நாங்கள் இன்றைக்கு இதில் 3 பேர் பின்னுக்கு படுக்க போயினேன். நாங்கள் டெண்டை போட்டுட்டு வெளியில் படுக்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அதால் இதில் தங்க போகிறோம். காத்தோட்டமாக இருக்குது. நேற்று வந்து அந்த குளக்கரையோட நிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நுழம்பு, அதால் அதில் கஷ்டப்பட்ட நாங்கள் இன்றைக்கு இதில் காத்தோட்டமாக இருக்கிறதால ஓகே இருக்கும். சரி, இதில் வந்து நாங்கள் இந்தியாவில் விடுவோம்னு சொல்லி பார்க் பண்ணிக்க சில்லு வந்து அப்படியே புதஞ்சிட்டு மணல் தானே. இப்போ முதல் அங்கால கங்கிரீட் ரோட்டுக்கு அங்கால விட்டுருந்தோம் நாங்கள். இப்போ லைட்டாக புதைச்சிட்டு இன்றைக்கு எடுத்து விடுவோம். காவாசி ஜில்லு புதைச்சிட்டு. நன்றி அண்ணா. வேன் பார்க்க வந்த 2 சப்ஸ்கிரைபர்ஸோட உதவியோட தான் இப்போ மண்ணுக்கு புதைஞ்சிட்டு ஹெல்ப் பண்ணிடுவேன். நன்றி அண்ணா. இதுக்குள்ள வந்து வாகனத்தை வச்ச நாங்கள் இப்போ சரியா புதைஞ்சிட்டு அப்புறம் மரக்கட்டையெல்லாம் கொண்டு வச்சு அதையும் வந்து தள்ளி உதவி செஞ்சு தான் இப்போ கொண்டு விட்டுருக்குறோம். என்னை பிடிய எடுக்கிறேன் ஆக்களும் இருக்க மாட்டேன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேனை வந்து வெளியே எடுத்துட்டோம். வெளியில இதுல வந்து டென்டும் போட போறோம், வேனுக்குள்ளேயுமே படுக்க போறோம். ஸோ இன்றைய நாள் இனிமே நிறைய போயிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து மன்னார்ல பேசால கடற்கரை பக்கமா தான் தங்க போறோம். நாளைக்கு உங்களோட இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.